ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி காலிஃப்ளவரில் வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளிக்கும் இந்த குழம்புக்கும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஒரு 4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த சைடு ஒரு சின்ன காலிஃப்ளவரை இது மாதிரி உப்பு தண்ணி கொதிக்க வச்சு உப்பு மஞ்சள்தூள் போட்டு அதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காயை வேக வச்சுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து இந்த சாதா குருமாவை வேறு லெவல் குருமாவாக ஆக்குறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கு 4 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 கேஷ்யூ. இது கேஷ்யூ வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய், சோம்பு, கசகசா மட்டும் அரைச்சி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரைச்சி தேங்காவை இதில் சேர்த்துட்டா டேஸ்டியான குருமா ரெடி ஆயிரும். தண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்தளவு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜாக இருந்தால் ப்ரான்ஸ் ஆர் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.